ஆருத்ரா என்று சொன்னாலே அவுத்து போட்டு அண்ணாமலை குதிக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லு புதி நாட்டுக்கு சொல்லு. ஏண்டா ஆருத்ராவுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஆருத்ரால கோடி கோடியாக கொள்ளையடிச்சவன் தான் ஆர்.கே. சுரேஷ். ஊரை விட்டு ஓடுங்க, வெளிநாட்டுக்கு போனா. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டிக்கத்தக்கது. அதுக்காக திசை திருப்பாதீங்க. அவர் கடைசியாக ஏழை எளிய பாதிக்கப்பட்ட பணம் கட்டி நடுத்தரில் நின்ற மக்களுக்காக கண்ணீரை துடைப்பதற்காக போராடி இருக்கிறார். அதுதான் பிஜேபி சம்பந்தம் இருக்கு, அண்ணாமலை சம்பந்தம் இருக்கு. ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலையை நீங்க தலித்துன்றதுக்காக நடந்ததாக நான் சொல்லல. பல்வேறு இந்த ஆருத்ராவில் ஏழை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடி இருக்கிறார், வாதாடி இருக்கிறார். அதனால பாஜக அண்ணாமலையில விசாரிங்க, ஆர்.கே. சுரேஷ் விசாரிங்க, ஆருத்ரா விசாரிங்க. அவரும் தேசிய பாஜக தலைவர் இல்லையா? அது ஒரு கட்சியா? அண்ணாமலை ஒரு மனித உருவத்தில் இருந்தாப்புல நீங்க எரிச்சிருவீங்களா? அது ஒரு ஆட்டுப்புழுக்க. ஆட்டுப்புழுக்கெல்லாம் பெரிய ஆளாக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயாவது தப்பி தவறி வந்தானாக்க சேரி பக்கம் எங்கேயாவது வந்தானாக்க அடியை போட்டு விட்டு. தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறார். அவரை ரவுடி என்றும் குண்டாஸ் என்றும் பேசுகிறார் என்று சொன்னால் ஒரு தாழ்த்தப்பட்டவரை அவர் மனம் புண்படும்படி பேசியிருக்கிறார். உடனடியாக அண்ணாமலையை கைது செய்ய வேண்டும், குண்டர் சட்டத்தில் கைது செய்ய. எனக்கு தெரியாதுங்கண்ணா. ஏன்னா செல்வப்பிறந்தகைவர் ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு ரவுடி ஷீட்டர் கிடையாது. அதனால செல்வப்பிறந்தை அவர் யாராவது சொல்லிட்டு செஞ்சாங்களா? அண்ணாமலை ஜாதி வெறியோடு, வர்ணாசிரம வெறியோடு தலித்து மக்கள் மீது கொடுக்கக்கூடிய ஒரு போர் என்று நான் சொல்கிறேன். இது தனிப்பட்ட செல்வப்பிறந்தைக்கு இல்லை. நான் தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்தை கேட்கிறேன். கல்வெட்டு ரவி எங்கடா இருக்கேன்? மானங்கட்ட அண்ணாமலை இந்த பத்திரிகை ஊடகவியாளர் கேட்குற இதெல்லாம் சொல்லுங்க. திமுக இருக்கேன், அவங்க இருக்காங்க பாருங்க. டோக்கன் ராஜா ஒரு பெரிய ரவுடி, கஜா என்ற கஜபதி, குண்டாசன் உள்ள போயிட்டு அரசியல் பேசக்கூடாதா? நான் அண்ணாமலை அரகுர அண்ணாமலையை கேட்கிறேன். குண்டாசில போயிட்டு அரசியலே பேசக்கூடாதுன்னா ஓ மோடி யாரு? ஓ மோடியே குண்டாஸ் தாண்டா, ரவுடிஸ் தான் மோடி. ஆர்எஸ்எஸ் ரவுடி மோடி. அமித்ஷா யாரு? சார் வணக்கம். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிபேட் போயிட்டு இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு யார் காரணங்கிற ஒரு வியூ போகுது. அதில் பார்த்தீங்கன்னா ஆருத்ரா மோஸ்ட் இருப்பதெல்லாம் தெரிகிறது. ஆனால் இப்போ அந்த டிபேட் வேறு வகையாக போய் செல்வப்பிறந்தகை விஎஸ் அண்ணாமலை மாதிரி போயிட்டு இருக்குது. அண்ணாமலை முன்னாள் ரவுடி தான் செல்வப்பிறந்தைன்றாரு. இவருமே என்னையா நீ ஐபிஎஸ் படித்த, யாரையா நீ சொல்கிற, என்னையா ஆதாரம் பேசுறது இருக்காரு. இந்த டிபேட் சரியா இப்போ ஆரம்பிக்கிறீங்க? ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை மிகப்பெரிய ஒரு சோகமான சம்பவம். அந்த துயரமான சம்பவத்துக்காக நான் முதலில் வருத்தப்படுகிறேன். இது போன்ற கூலிப்பட்டாளத்துடைய ஏவுதலால் நடக்கக்கூடிய கொலைகளுக்கு தமிழகத்திலே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவுடைய அரசு கொடுக்கக்கூடிய வேண்டுகோள். அதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கையை முதலமைச்சர் தீவிரமாக இதை கவனத்தில் எடுத்து முடுக்கிவிட வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. அதே நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும், தயவுதாட்சணை இல்லாமல். அதில் மாற்றமான கருத்து இல்லை. முதலமைச்சர் அவர்களே நேற்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கே சென்று அவருடைய மனைவி புற்குடி அவர்களை பார்த்து நேரடியாக சொல்லியிருக்கிறார், நிச்சயம் குற்றவாளிகளை தண்டிப்போம் என்று சொல்லியிருக்கிறார், உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். வரவேற்போம். ஆனால் சமூக ஊடகங்கள்ல இன்னைக்கு அண்ணாமலை போன்ற அனாமத்தியமான தமிழகத்துக்கு தேவையில்லாத அரசியல், சீமான், இந்த சின்ன திரைப்படங்கள்ல சில பேர் இவங்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா திசை திருப்புகின்ற வேலையிலே ஈடுபடுகிறார்கள். நம்மை பொறுத்தளவில் சமூக நல்லிணக்கம், தமிழகத்திலே திராவிட இயக்கம் என்ன கற்பித்திருக்கிறால் சமூக நல்லிணக்கத்தை பேணுவதற்கு என்ன வழிமுறை, அதைத்தான் எந்த சூழலில் நாம் கடைபிடித்து வருகிறோம்.
ஆனால் ஆம்ஸ்டாங் படுகொலையில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய செல்வராஜ், அஞ்சலை இவர்கள் எல்லாம் யார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுகின்ற நேரத்திலே விசாரணை வளையத்துக்கு வந்திருக்கிறார். ஆம்ஸ்டாங் பல்வேறு வகையான வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் அவர் இறுதியாக அந்த ஆருத்ரா என்ற நிறுவனத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, இழந்த மக்களுக்காக, பொருளை இழந்த பரிதாபக்குரிய மக்களுக்காக அந்த ஆருத்ராவுடைய விஷயத்திலே தலையிட்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. செல்வ பெருந்தகை அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர், இதை என்ன சொன்னார்னு கேட்டால், அவர் ஒன்றும் பெருசாக ஒரு யார் மேலேயும் திடீர்னு ஒரு அபாயமான குற்றச்சாட்டை சொல்லலை. இந்த வழக்கை ஆருத்ராலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற இறுதியாக ஆம்ஸ்டாங் நடத்திய மிகப்பெரிய விஷயம் அது. பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் குவிந்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, பரிதாபத்துக்குரிய மக்களுக்காக பரிந்து அந்த ஆருத்ரா நிறுவனத்திற்கு பேசி பணங்களை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்திகள். சுரேஷ் வகைராவுக்கும் இவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு தகராறாக இந்த இது போய் கொண்டிருக்கிறது. விசாரணைக்குள்ள போக விரும்பல. சார் நடக்கட்டும். ஆற்காடு சுரேஷ் இருக்காரு, ஆர்கே சுரேஷ் இருக்கார், நடிகர், பிஜேபி தலைமை. அவர் தானே பிளாக் மணி தலைமை, எல்லாத்துக்கும் பணம் கொடுத்தவர் இந்த நடைப்பயணத்துக்கெல்லாம். இந்த பணம் தானே. அதனால ஆர்கே சுரேஷ், ஆற்காடு சுரேஷ், எல்லா சுரேஷும் அங்கே தான் இருக்காங்க. மொத்தம் மொல்ல மாதிரி கூட இருக்கிற இடம் பிஜேபி தான். இப்போ அதை வந்து அவர் வந்து வேற, இப்போ நானாவது இந்த அளவுக்கு சொல்கிறேன் மொல்ல மாதிரி பையன், அவர் நாகரீகமாக சொல்ல பிறந்தே ஆருத்ராவுடைய அந்த விஷயத்தையும் இது கவனத்தில் விசாரணை வளையத்தில் கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. தான் நாடகம் தசையாக அனுப்புவாங்க, மடியில் கனவாட்டி வழியில் பயம் இருக்கக்கூடாது. ஆருத்ரா என்று சொன்னாலே அவுத்து போட்டு அண்ணாமலை குதிக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லு, பண்ணி நாட்டுக்கு சொல்லு. ஏண்டா ஆருத்ராவுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஆருத்ரால கோடி கோடியாக கொள்ளையடிச்சவன் தான் ஆர்கே சுரேஷ். ஊரை விட்டு ஓடுனா, வெளிநாட்டுக்கு போனேன், இப்போ வந்திருக்கான். பெருசா நடவடிக்கை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. திராவிட மாடல் அரசுனால சில பேர் தப்பிக்கிறாங்க, அதில் ஆர்கே சுரேஷ் தப்பித்திருக்கிட்டு இருக்கிறான் தான் என்னுடைய பார்வை. அவங்களாம் என்ன செஞ்சிருக்கீங்க திராவிட மாடல் அரசு? அவரே கேட்கிறார் சார், சம்பந்தமா அது மாதிரி அவங்க பிஜேபி தலைவர்கள் உள்ள இருக்காங்கன்னு கேட்கும்போது சொல்றாரு, ஏன் ஆக்ஷன் எடுக்க வேண்டியான அப்பெல்லாம் அப்படி நீ உங்க அப்படி ஒரு டேட்டா என்கிட்ட கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றேன். அது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தான் அதில் கவனத்தில் எடுக்கணும். ஆர்கே சுரேஷ் ஒரு ஆளு, அவன் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு அண்ணாமலைக்கு பகிரங்கமாக அந்த நடைபயணத்தில் பணம் கொடுத்தவன். இதைத்தான் செல்வ பெருந்தகை பேசுறாரு. இதுக்கு இந்த மானங்கட்ட அண்ணாமலை என்ன பேசுறான்னு கேட்டால், செல்வ பெருந்தகையை பார்த்து நீ ஒரு தலித், நீ ஒரு ரவுடிசம், நீ ஒரு குண்டாசன் உள்ள போயிட்டு வந்தவன், குண்டாசன் உள்ள போயிட்டு வந்தவன் அரசியல் பேசக்கூடாதா? நான் அண்ணாமலை அரகுர அண்ணாமலையை கேட்கிறேன், குண்டாசில் போயிட்டு வந்தவன் அரசியலே பேசக்கூடாதுன்னா ஓ மோடி யாரு? ஓ மோடியே குண்டாஸ் தாண்டா, ரவுடிஸ் தான் மோடி. RSS ரவுடி மோடி. அமித்ஷா யாரு? என்கவுண்டர் வழக்கில் ரவுடி பட்டியல் இருந்தவன் தான் அந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இல்லைன்னு சொல்ல முடியுமா? உன் கட்சி என்ன கட்சி? பாஜக, RSS, மகாத்மா காந்தியை படுகொலை செய்த கொலகார கட்சி. நீ வந்து இவங்கெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்ற. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க எடுத்துக்கிட்டா ஒட்டு மொத்தமாக 10 கொலை பண்ணவன், 11 கொலை பண்ணவன், 3 கொலை பண்ணவன், பிப்பாய்க்கு அடித்தவன், பெண்கள் தாலி அத்தவன், திருநங்கை சகோதரி இருக்காங்க பாருங்க, திருநங்கை, அவங்ககிட்ட இப்போ வழிப்பிரி பண்ணவன், முல்லை மாதிரி பையன், முடிச்சவிக்கு பையன், இவன் பூரா தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய கட்சி எதிரா? ஏ அண்ணாமலை மானங்கட்ட பையில அப்படி ஒன்று இல்லை. லிஸ்ட் நான் சொல்கிறேன், வரிசை இவன் பூரா எந்த கட்சி இருக்கான்னு சொல்லு. நீ இவங்க பேர்களை பாருங்க, ரவி என்ற கல்வெட்டு ரவி எங்கடா இருக்கான்? ஏ மானங்கட்ட அண்ணாமலை, இந்த பத்திரிகை ஊடகவியலாளர் கேட்குற இதெல்லாம் சொல்லுங்க. திமுகவில் இருக்கான், அவங்க இருக்காங்க பாருங்க, டோக்கன் ராஜா, ஒரு பெரிய ரவுடி, கஜா என்ற கஜபதி, மருதுபாண்டி, ரமேஷ் என்ற மின்ட் ரமேஷ், கரிகால, கார்த்திக் என்ற கொக்கி கார்த்திக். தேச தலைவர் எந்த கட்சியில் இருக்கா? செல்வ பெருந்தகை காந்திய வழியில வந்தது சொன்னது தப்பா? ஆனா இவர் இருக்கக்கூடிய கார்த்திக் என்ற கொக்கி கார்த்தி, வினோத் என்ற டீ கடை வினோத், இவரெல்லாம் ஜவஹர்லால் நேரு கூட சுதந்திர போராட்ட ஜெயிலுக்கு போனவரா? ஏய் மானங்கட்ட பேல ஆறா இந்த அஞ்சலை, தணிக்கா என்ற தணிக்கவேல், பூரா 2 பேர் தான்.
KR வெங்கடேசன் என்ற மிளகாய்புடி வெங்கடேசன், ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி மிளகாய் வெங்கடேசன், பிரகாஷ் என்ற காக்கா, ஜோஸ்வா, பிரபாகரன், PPCD சங்கர், செந்தில், கோரங்கு பாலா, கிரிநந்தன், மொத்தம் 69 பேர். இந்த 69 பேரும் யாருப்பா? செல்வ பெருந்தகை கேட்கறதுக்கு முன்னாடி யோசிக்க இருக்கு. இதில் என்ன விஷயம்னு கேட்டால், நீங்கள் ஒரு தலித் தொகுப்பை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் சனாதனத்தை எதிர்த்து பேசக்கூடாது. திருமாவளவன் இன்றைக்கு சனாதனத்தை எதிர்த்து சந்து முந்தெல்லாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். திருமாவளவன் மேல இவங்களுக்கு ஒரு ஆனா திருமாவளவன் இப்படி குற்றம் சொல்ல முடியல. ஆம்ஸ்டாங் வந்து BSP புத்தரவழியில போறவர். அதனால இவ என்ன பண்றான்னு கேட்டா, எரிச்சல் தாங்க முடியாம செல்வ பெருந்தகை ஒரு சாதாரண சாமானியமான ஒரு தலித் வகுப்பில் பிறந்த ஒடுக்கப்பட்ட வகுப்பில் பிறந்தவர், தன் அறிவாற்றலால் உழைப்பால் இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்து கொள்வதை பொறுத்து கொள்ள முடியாத அண்ணாமலை பாஜக கூட்டம் இல்லையா? அவங்க என்ன வர்ணாசிரமம், சனாதனம் என்ன, பாப்பானுக்கு அடிபணிய வேண்டும், அவனுக்கு சேவகம் செய்ய வேண்டும், அதான் வர்ணாசிரமம். அப்படி சேவகம் செய்ய வேண்டிய ஒரு தலித் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வரலாமா? இது பாஜக அஜெண்டா. செல்வ பெருந்தொகையை, தனிப்பட்ட செல்வ பெருந்தொகையை தாக்கியதாக நான் கருதவில்லை. அண்ணாமலை மூலமாக பாஜக சனாதனத்தை வர்ணாசிரமம் மூலமாக இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழக்கூடிய தலித் சமூக மக்களை தாக்கியிருக்கிறார் அண்ணாமலை என்றுதான் இழிவுபடுத்திருக்கிறார், அசிங்கப்படுத்திருக்கிறார். தலித் சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கு தலைவர் பதவி எதுக்கிறார் உங்களுக்கு? அண்ணாமலை ஜாதி வெறியோடு, வர்ணாசிரம வெறியோடு தலித் மக்கள் மீது தொடுத்திருக்கக்கூடிய ஒரு போர் என்று நான் சொல்கிறேன். இது தனிப்பட்ட செல்வ பெருந்தகைக்கு இல்லை. நான் தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்தை கேட்கிறேன். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் நீங்க தலைமைச் செயலாளருக்கு, தமிழ்நாட்டுடைய உள்துறை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க, வரவேற்கிறேன். அதே போன்று ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறார். அவரை ரவுடி என்றும் குண்டாஸ் என்றும் பேசுகிறார் என்று சொன்னால், ஒரு தாழ்த்தப்பட்டவரை அவர் மனம் புண்படும்படி பேசியிருக்கிறார். உடனடியாக அண்ணாமலையை கைது செய்ய வேண்டும், குண்டர் சட்டத்தில் கைது செய்ய. ஏற்கனவே ஒரு தடவை இதே மாதிரி பறையான் போட்டிருக்க. நீங்க யார் இன்னைக்கு ரவுடிகளை ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் வள வர்றது யாரு? இது நான் சொல்லல, இந்த பேர்லாம் சொன்னேனே. முன்னாள் கவர்னர், முன்னாள் தமிழ்நாடு பாஜக கட்சியுடைய தலைவி தமிழிசை என்ன பேட்டி கொடுத்தாங்க? எதுக்கு அமித்ஷா கூட்டு மிரட்டினார் அவங்கள? இப்படி நீ பேட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னார். எதுக்கு? என் காலத்தில் ரவுடிகளை நான் கட்சியில் சேர்க்கவில்லை, இப்போ ரவுடிகள் பாஜக இருக்கிறான்னு தமிழிசை பேட்டி கொடுத்துருக்காங்க. நீ இந்த ரவுடிகளை பூரா வச்சுக்கிட்டு இப்ப எனக்கு ஆம்ஸ்டாங்குடைய வழக்கை திசை திருப்புறாங்க. எங்க இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆருத்ராலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இதை தேவையில்லாமல் சீமான் போன்ற பொடியங்க, தேவையில்லாமல் சில நடிகர்கள், சில திரைப்படக்காரர்கள் திசை திருப்புகிறார்கள். இந்த திசை திருப்பல் கூடாது. இல்லை சார், அதுக்கு அவன் சொல்றான்ட்டு நீங்க சொல்றதே, நீ என்னையா IPS படிச்சவன் இருக்கா செல்வ பெருந்தகை கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் நீ தமிழ்நாடு முழுக்க உருவம் இருக்காங்க இல்லையா, அண்ணாமலையோட உருவமே, அது சரியான்னு. நாங்கள் எப்பயுமே எங்களை போன்றவர்கள் வந்து அண்ணாமலை IPS படிச்சுதான் ஒத்துக்கிறவே இல்லை. எந்த நடவடிக்கை IPSக்கான அறிகுறி அவற்று இல்லை. அதுபோல் நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தொண்டர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, அண்ணாமலை வந்து ஒரு மனித உருவத்தில் இருந்தாப்புல நீங்கள் எரிச்சிருவீங்களா? அது ஒரு ஆட்டுப்புழுக்க. ஆட்டுப்புழுக்கெல்லாம் பெரிய ஆளாக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயாவது தப்பி தவறி வந்தானாக்க சேரி பக்கம் வந்து எங்கேயாவது வந்தானாக்க அடியை போட்டு விட்டுருங்க. அப்பதான் அவனுக்கு அது வன்முறை. அப்பதான் தெரியும் தலித்துனா யாருன்னு கேட்கல. தலித்துனா அவன் சாதாரண நினைக்கிறான். இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்கள் தலித்துகள், சுதந்திரத்துக்காக போராடியவர்கள், இன்றைக்கு ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு இப்பொழுதுதான் கல்வி வேலை வாய்ப்பு முன்னேறி வருகிறார்கள். அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தலைவராக வந்தது தாங்க முடியாம ஜாதி வெறியோட, ஜாதி வன்மத்தோட அரிஜின மக்களை, தலித்து மக்களை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு சாதிய வன்கொடுமையோடு பேசியிருக்கிறார் அண்ணாமலை. அதனால அண்ணாமலை அடியை போட்டாலும் தப்பு இல்லை. தலித் சகோதரன் கொந்தளிச்சு போய் உருவம் எதிக்காதீங்க. அவரும் தேசிய பாஜக தலைவர் இல்லையா? அது ஒரு கட்சியா? தமிழ்நாட்டில் வேணா சொல்லிக்கலாம், நாங்கள் 2 ஆடம் வந்து 3. அது வந்து தற்காலிக காணல் நீர். அண்ணாமலை காணல் நீர். இன்னைக்கு நான் சொல்றேன், நீ முனியாண்டி விலாஸ் ஹோட்டலோட உனக்கு எண்ணிக்கை கம்மி தான். அதனால் இந்த ரவுடிகளை வச்சுட்டு வள வரலான்னு பார்க்குற. தமிழ் மண்ணில் வந்து ரவுடிசம் எடுக்காது, உன்னுடைய அநாகரிகமான பேச்சு எடுக்காது. அதனால தலித் சகோதரர்கள் மகவும் பின்பற்று போயிருக்கிறார்கள். பாஜக கட்சி என்பது மனிதனுக்கு விரோதமான கட்சி, தலித்துக்கு விரோதமான கட்சி.
அதை பலமுறை நிரூபித்து வருகிறது. ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலையே நீங்க தலித்துன்றதுக்காக நடந்ததாக நான் சொல்லல. பல்வேறு இந்த ஆருத்ராவில் ஏழை பாதிக்கப்பட்டவங்களுக்காக போராடி இருக்கிறார், வாதாடி இருக்கிறார். அதனால பாஜக அண்ணாமலையில விசாரிங்க, ஆர்கே சுரேஷ் விசாரிங்க, ஆருத்ரா விசாரிங்க. அதனால திசை திருப்பான். தலித் படுகொலை இதுல உண்மை குற்றவாளி தப்பிக்க கூடாது. தலித் படுகொலைன்னா நான் எங்களை மாதிரி விட மாட்டான். இங்க தலித்தா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் படுகொலை செய்யக்கூடாது, கூலிப்பட்டாளத்தையும் செய்யக்கூடாது, அதை ஏத்துக்கிற மாட்டான். ஆனா திசை திருப்பாத. இங்க திராவிட மாடல் ஆட்சியில எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்கு. ஆற்காடு சுரேஷும் தலித்து தான், இவரும் தலித்து தான், பொன்னை பாலாவும் தலித்து தான். அதனால தலித்துன்றதுக்காக நடந்துச்சுன்னு சொன்னா நாங்க அனுமதிக்க மாட்டோம், பாதுகாப்போம். ஒட்டுமொத்த சமூகமே பாதுகாக்கும் தமிழ்நாட்டில். ஆனால் அந்த மாதிரி நடக்கல. இது தவறா சில பேர் திசை திருப்புற. ஜீமா மாதிரியாளு தலித்துக்கு என்ன பாதுகாப்பு இல்லை அவருக்கு திராவிட மாடல் ஆட்சியில்? இதை விட ஒரு பாதுகாப்பான ஆட்சி வேணுமா? நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியில் அனைத்து சமூகத்துக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அங்கொன்று இங்கொன்று சில சம்பவங்கள் நடக்கிறது. வடக்கு நடக்கலையா? உத்தரப்பிரதேசத்தில் தலித்து பிள்ளைகளை போய் வீட்டுக்குள்ளே போய் தூக்கிட்டு போய் கற்பழிச்சு கொண்டுட்டு எரிச்சிட்டு புதைச்சிட்டு போறானே. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டிக்கத்தக்கது. அதுக்காக திசை திருப்பாதீங்க. அவர் கடைசியாக ஏழை எளிய பாதிக்கப்பட்ட பணம் கட்டி நடுத்தரில் நின்ற மக்களுக்காக கண்ணீரை துடைப்பதற்காக போராடி இருக்கிறார். அதுதான் பிஜேபி சம்பந்தம் இருக்கு, அண்ணாமலை சம்பந்தம் இருக்கு. அவங்கள ஏன் ஆருத்ரா அண்ணாமலை துடிக்கணும்? ஏன் திசை திருப்புற செல்வ பெருந்தகை பேசி, செல்வ பெருந்தகை வேற எதுவுமே பேசலையே, ஆருத்ராவை விசாரிக்க வேண்டும் தான் சொன்னாரு. அதற்காக நீ இவ்வளவு வன்மமா பேசுறன்னு சொன்னா, தலித் மீது இவ்வளவு வன்கொடுமையை தாக்குறன்னு சொன்னா, அப்படி எப்படி போனா ஆம்ஸ்ட்ராங் ரவுடின்னு சொல்ல வரையா நீ? அதான் அவனுடைய போக்கு போயிட்டு இருக்கு. ஏன் பேச மாட்டேன்ற? இதை எல்லாத்தையும் பேசணும். சில பேர் பேச மாட்டேன்றான். நாங்க எங்களை பொறுத்தளவுல பெண்ணி சேர அடிச்சு போலீஸ் கொண்டு அதுக்கும் குரல் கொடுப்போம். ராமநாதபுரம் மணிகண்டனுக்கும் குரல் கொடுப்பேன், வேங்க வயலுக்கும் குரல் கொடுப்போம், ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கும் குரல் கொடுப்போம். ஆனா திசை திருப்ப கூடாது. தலித் என்கின்ற காரணத்துக்காக மட்டும் அவர் படுகொலை செய்யப்படவில்லை, இது ஆணித்தரமானது. ஆனால் ஆருத்ரா விஷயத்தில் தான் எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்றதை நான் சொல்றேன். அப்ப அதுலதான் விசாரணை ஆரம்பிக்கணும். ஏன் அண்ணாமலை கதற பதற? உன் பதட்டமும் பயமும் ஏன்? இதான் என்னுடைய கேள்வி. இதுக்கு பதில் சொல்லு. நீங்க யாருமே படுகொலை பண்ணக்கூடாது. தலித்தா இருந்தாலும், தேவரா இருந்தாலும், செட்டியாரா இருந்தாலும் யாரும் அரசியல் படுகொலை நடக்கக்கூடாது, அனுமதிக்க மாட்டோம். இங்கே சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறோம். சகோதரன் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலைக்கு நீதி வேண்டும், இதான் எங்களுடைய கோரிக்கை. ஆனால் திசை திருப்பு வேலையை கைவிட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நன்றி சார். நன்றி.